தம்பி நீ ஜெயிச்சிட்டப்பா. மாற்றுத்திறனாளி மாணவரின் வீடு தேடி வந்த மாவட்ட கலெக்டர். மாவட்ட அளவில் 2வது இடம். நீங்க இல்லாம இது முடிஞ்சிருக்குமா என்று தங்கத்தை பெற்றெடுத்த தாய்க்கு ராஜ மரியாதை. உங்களுக்காக நாங்க எல்லாமே செஞ்சு தரோம். நாளைக்கு என்ன மாதிரி கலெக்டர் ஆகணும்னு லட்சிய தீயை பற்ற வைத்த காட்சி. எல்லாம் சாப்பாடு போட்டு கரெக்டா பாத்துக்கிட்டாங்களே. அப்ப முதல் வாழ்க்கை யாரு சொல்லணும்? இது கூட தூரம் வந்து உங்களை பார்த்ததுக்கு காரணமே நீ என்ன மாதிரி இன்னும் நிறைய படிச்சு என்ன மாதிரி கலெக்டரா வரணும். கரெக்டா வந்துடுவீங்களா? அதானே ஆசை. வெரி குட். அப்படியே போட்டுக்கோப்பா. மாவட்ட ஆட்சியராக விருப்பம். ஃபண்டாஸ்டிக்கா இருந்துங்க. சூப்பர் பிரைஸ்லயும் இருக்குதா? வெரி குட். கண்டிப்பா விட்டுறாதீங்க தம்பி. உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஐஏஎஸ்லயே ரிசர்வேஷன் இருக்கு. நீ இதே போல தொடர்ந்து படிச்சு இந்த உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியா வரணும் அப்படிங்கறத உங்க நேர்ல வந்து பாராட்டுவோம் எல்லாரும். சரியா? உங்களை பார்த்து உங்க மாதிரி இருக்கிற எல்லாரும் தர்மபுரி மாவட்டம் போத்துருச்சிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு பயின்ற மாற்றுத்திறனாளி மாணவன் உமர் அவர்களுக்கு தான் இந்த மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கு. இரு கால்கள் மற்றும் இரு கைவிரல்கள்ல மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் கடுமையான முயற்சியினால 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 397 மதிப்பெண்களை குவிச்சிருக்காங்க. மாணவனுடைய சாதனை இங்கே நின்றக்கூடாது, அவர் மேல இன்னும் நல்லா படிச்சு வரணும் அப்படின்றதுக்காக மாவட்ட ஆட்சியரே வடசெந்தூர் கிராமத்துக்கு நேர்ல போய் மாணவனை நேர்ல சந்திச்சு வாழ்த்து கூறியிருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு அம்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி தன்னுடைய மரியாதையும் செலுத்தியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியருக்கு எழுதி காண்பித்து அவரையும் அந்த மாணவன் பிரமிப்புல ஆழ்த்தியிருக்காரு. நிச்சயமா எதிர்காலத்துல நீங்க மக்கள் சேவையை ஆற்றணும் அப்படின்னு ஆட்சியர் தெரிவித்ததோடு மாணவனுக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்குறதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்றதுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. வெளியாக இருக்கிற இந்த காட்சிகள் நிகழ்ச்சியை ஏற்படுத்துறதோட பொதுமக்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை மாணவனுக்கு தெரிவிக்கிறாங்க. செய்தி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.